உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவரே, உயிரோடு எழுந்த அந்த தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். கர்த்தர் இந்த வேளையிலே எழுந்தருளும். ஆண்டவரே, உயிர்த்தலின் வல்லமையால் நிரப்பும். ஜனங்களால் இந்த ஆலயத்தை நிரப்புறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் தொனிக்கப்படட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும். பாடல் வேளையிலே, ஆராதனின் வேளையிலே, சாட்சியின் வேளையிலே கர்த்தருடைய மகிமை கடந்து வருவதாக. என் தேவன் இறங்கும். ஆண்டவரே, அற்புதம் செய்யும். பலமுள்ளவனுக்காயிலும் மனதற்றவனுக்காயிலும் உதவி செய்கிற லேசான காரியம் கர்த்தர் உதவி செய்ய. இயற்கை தடைகள், செயற்கை தடைகள், மனுஷிக தடைகள், பிசாசின் தடைகள், எல்லா தடைகளும் மாறட்டும், மறையட்டும். கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை மகிமைப்பட்ட பாடப்படுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம் என்று சொல்லி இயேசு ராஜன் உயர்த்தெழுந்தார் அல்லேலூயா என்று சொல்லி ஒரு பாடை மகிமைப்படுத்துவோமா? கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். அல்லேலூயா
மூடின பெருங்கள் உருண்டோடு இருப்பார். அங்கு போட்டு முத்திரை காவல் நிற்குவோம் தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். காப்பூரின மாமரை விட்டனர் கல்லர் போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்வா ஆசாரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். இன்னார் பூர்வ ஜனங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகின்றார் ஜெய வீரன். நாம் மேல வாத்தியம் கைமணி பூரி எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்த பாடுவோம். உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயித்தெழுந்தார் என்று சொல்லி. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே கடும் சேவல்கள்
ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவு சீசர்களின் எல்லா மனையிருள் நீக்கினாரே. எம்மாவுல் சீஷர்களின் எல்லா மனையிருள் நீக்கினாரே. எம்மர கலக்கங்கள் நீக்கியதாலே இல்லையிலா பரமானந்தமே. எம்மர கலக்கங்கள் நீக்கினதாலே இல்லையிலா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரணமே கூறுங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே. மரணமே கூறுங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மயம் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எனக்களித்தாரே. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். கேட்காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எங்கால் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. வேதம் இப்படியாய் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், ஒர்க்காலது மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும்
உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கு பாதாள திறவுகளை உடையவராக இருக்கிறேன். இயேசு இப்படியா மறைத்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளே உடையவராக இருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்கிறார், மரணமே உன் கூற எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே சொல்லி, இல்லையா? அப்படி சொல்கிற பவுல் இப்படியா பிலிப்பியர் வார்த்தையை சொல்லுகிறார். பிலிப்பியரில் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று ஏனேன் என்று சொல்லி, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடையவனாக இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலும் வருகிறதும் விசுவாசம் மூலமாக தேவன் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்றும் காணப்படும்படிக்கு எப்படி நான் அவரையும் அவருடைய வீட்டில் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறைத்தெழுந்து உடைய எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் சொல்கிறார். எப்படியாவது என்ன செய்யணும், அந்த வீட்டில் இருந்த ஆண்டவர் அவரிடத்தில் நான் உயிரோடு எழும்பும்படிக்கு பங்கடையும்படிக்கு எப்படி நான் அவரையும் அவருடைய வீட்டில் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறைத்திருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார், அதுபோல் நாமும் மரித்து உயிர்த்தெழுகிற நாள் வரும், அதிலே நான் பங்கடையும்படிக்கு தகுதியாகும்படிக்கு நான் எல்லாவற்றையும் எப்படி விட்டேன், நஷ்டம் என்றும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்வு எண்ணாதபடி கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக தேவன் அழைத்தார் ரட்சித்தாரோ அதை பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரை பிடித்துக்கொண்டேன் என்று நினைக்கிறதில்லை, ஒன்று செல்கிறேன், பின்னாளிகளை மறந்து முன்னாளில் நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி தொடர்கிறேன். நான் பிடித்துக்கொண்டே நினைக்கிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னாளிகளை மறந்து முன்னால் நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மை தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த சிந்தை? ஆண்டவரினை எதற்காக அழைத்தார், எதற்காக ரட்சித்தார், அவரோடு ஆண்டாண்டு காலம் ஆளும்படிக்கு அரசாட்சி செய்யும்படிக்கு அப்படின்னு சொன்னால் அவரோடு எழும்பும்படிக்கு அதற்காய் நான் உலகத்தில் காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நஷ்டமெடு குப்பையும் என்று எண்ணுகிறேன். எப்படியாவது தேவன் என்னை எந்த நோக்கத்திற்கு அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நான் தொடரும்படிக்கு பின்னாளிகளை மறந்து முன்னால் நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக தேவன் எனக்கு நியமித்த ஓட்டத்திலே நான் ஓடும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பவுல் ஆண்டவர் சொல்றவர் எப்படியா சொல்றாரு, நம்ம தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க சொல்லி அப்படின்னு சொன்னா அவரை அறிந்து கொண்ட மக்கள் தேர்ந்த மக்கள் இதான் சிந்தை. நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி புனிதவழி ஆராதனையில் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தமாக பேசுனாங்க. ஆண்டவர் ஏன் சிலுவையை சுமந்தான்னு சொல்லி அவர் சிலுவையில் சொல்லிய வார்த்தைகள் அப்படி சொல்லி அப்படியே தியானித்துக்கிற வேளையில் ஆண்டவர் எனக்காய் ஜீவன் கொடுத்தார், எனக்காய் பாடுகள் பட்டார். ஏன் ஆண்டவர் சொல்கிறார், ஒரே தரம் மறிப்பது பின்பு நியாய தீர்ப்பு அடைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. மற்ற மனிதர்கள் சொல்லுவாங்க 7 பிறவி அல்ல, ஒரே தரம் மறிப்பது பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் என்று சொல்லி அப்படின்னு சொன்னார். ஆண்டவராய் இயேசு அவருடைய பிள்ளையாய் இருக்கும்படிக்கு அவருடைய ஆண்டாண்டு காலம் நாம் அவரை ஆராதிக்கும்படிக்கு அவர் உயிர்த்தெழுந்து பங்கு பெறும்படிக்கு அதற்குத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார், அதற்குத்தான் தேவனை ரட்சித்தார். அதனால் நமக்குள்ள என்ன சிந்தை இருக்கணுமா, இந்த சிந்தையாய் இருக்க வேண்டும். வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு தெரிவிப்பார் அப்படி சொல்லுகிறார். அடுத்தவர் சொல்லுகிறார், ஆகிலும் எதுவரை தெரிவிக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காக நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் பின்பற்றலாக்கி நாங்கள் உங்களுக்காய் வழிகாட்டுகிறோம், வழிகாட்டுகிறபடி நடக்கிற மாதிரிகளே நோக்குங்கள். ஏனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர என்று உங்களுக்கு அநேக தினம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களே சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியை போ பரவத்திருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ரட்சகர் வர
எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பூமிக்குரிய சிந்திப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தின் காரியத்துக்காக ஆண்டவர் தேடுவோம் என்று சொன்னால் அந்தோ பரிதாபம். ஆனால் அதற்காக அல்ல, தேவன் அதற்காக நம்ம அழைக்கவில்லை. அவரோடு ஆளுகை செய்யும்படிக்கு, அவருடைய வீட்டில் பங்கு பெறும்படிக்கு தேவன் அதற்கு தான் நம்ம அழைத்திருக்கிறார். அதனால் லாபமான அனைத்தையும் நான் கிறிஸ்துவுக்கு என்ன செய்வேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அதற்காக தேவன் இந்த உலகத்தில் பிச்சைக்காரலாம் வைக்க மாட்டாருங்க, தரித்திரராக வைக்க மாட்டார். உலகத்தின் ஆசீர்வாதம் தேவன் கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் உலகத்தின் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உலகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை செய்து முடிப்பார். அது மாத்திரமல்ல, ராஜ்யத்தில் பங்கு பெறும்படிக்கு தேவன் கிருபை கொடுப்பார். பேதுரு கேட்கிறார், உங்களை பின்பற்றி வந்தமே எங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நாமத்து நிமித்தம் பெற்றோரையாவது சகோதரியாவது மனையாவது விட்டவன் எவனோ அவன் 100 என்ன செய்வான், அவன் பெற்றுக்கொள்வான். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் அடையாமல் போவது என்று மெய்யாய் உங்களுக்கு இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையில் நித்திய ஜீவனை அடையாமல் போவது என்று மெய்யாவில் சொல்லுகிறேன் சொல்லி ஆண்டவர் நித்தியத்திலும் ஆண்டவர் நித்திய ஜீவனை அடையும்படி கிருபை கொடுக்கிற தேவன் அந்த உலகத்திலும் என்ன செய்வார், ஆண்டவரை ஆசீர்வதிப்பாருங்க. அவருடைய பிள்ளைங்கிறத கர்த்தர் மற்றவர்கள் முன்பாக அவர் நிரூபிப்பார். அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் தரித்திரமாவோ சாபமாவோ இராதபடிக்கு அவர்களை தேவநாயகத்தின் உலகத்திற்கு அடையாளமாய் வைத்து வெளிச்சமாய் வைத்து ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படிக்கு தேவன் கிருபை கொடுப்பார். அதனால் நமக்குள்ள இருக்கிற சிந்தை என்ன, நான் கிறிஸ்துவுக்காய் தேவன் எதற்காக அழைத்தாரோ அதை நோக்கி நான் பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்ன்னு சொல்லி இல்லையா, அதை நோக்கி தொடரும்போது நிச்சயமாக ஆண்டவராய் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். நேற்றைய தினம் இவங்க தம்பி கேபா அவங்க பேசி இருக்கும்போது சொன்னாங்க, ஏன்ட்டி எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தானே தெரியும் நீ கடந்து வந்த பாதைகள், மற்றவங்களை என்ன தெரியும், இப்போ இருக்கிறதானே தெரியும் அப்படின்ட்டு அவர் சொன்னார். நான் புனிதவில் இன்னைக்கு ஆலயத்தில் உட்காந்து போய் நினச்சி பார்த்தேன் இல்லை, நீங்கள் ஆரம்ப நாட்களில் இருந்தது அதெல்லாம் என் கண்முன்னு வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை நான் நினச்சி பார்த்தேன், எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறான்னு சொல்லல. நிச்சயமாக எங்கள் திருமணமாகி 1 வாரத்தில் டாக்டர் சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்போ தம்பி 4th கிளாஸ் படிச்சுருந்தாப்புல இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்க முடியாது, எதுவும் பலகாரங்களோ எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தோம். அப்போ தம்பி கேபா எப்போ வருவான்னு எதிர்பார்த்து உட்காந்துருப்போம். அந்த தம்பி 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது சைக்கிளில், சின்ன சைக்கிளில் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் பிரியாணி கொண்டு வருவார், அம்மா கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அதுவரை காத்திருந்த நாட்களை நினைத்து பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தேவன் நினைஞ்சிருக்காரு. ஆசீர்வாதம் தம்பி சொன்னாப்புல, எனக்கு அம்மாவுக்கு தானே தெரியும் நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்க, ஆனால் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு பார்க்கும் பொழுது தேவன் எப்படியா ஆசீர்வதித்திருக்கிறார். இடங்களை கொடுத்து இல்லையா, கட்டடத்தை கட்டி கொடுத்து எவ்வளவா ஆசீர்வதிக்கான்னு சொன்னார். அப்படின்னா அதாங்க தேவனுக்காக நம்ம ஓடும் பொழுது அவர் இம்மையில் ஆண்டவர் ஒரு நாள் தருத்துறாராகவோ வெக்கப்பட்டு நிற்கும்படி விடமாட்டார். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி அதை நோக்கி ஓடும்படிக்கு தேவனாய் கர்த்தர் அதற்கும் தகுதிப்படுத்துவார். அதனால் பவுலை போல நாமும் சொல்ல போகிறோம், பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன், இயேசுவுக்காய் ஓடுகிறேன். எதற்காய் என்னை கர்த்தர் அழைத்தாரோ, எதற்காய் நான் பிடிக்கப்பட்ட அதை நோக்கி ஓடும்படிக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி கிறிஸ்துவுக்காய் ஓடும்படி நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்து பாடுவோமா? பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன்னு சொல்லி பந்தய பொருளுக்கா நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன்.
லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக பாடியமைத்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. மணவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன். மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். நாவி ஆத்ம சரீரமெல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். உயிர் வாழும் இந்த நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். உயிர் வாழும் இந்த நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரமகளிப்பின் பந்தய பொருளுக்கா நாளைக்கு நோக்கி ஓடுகிறேன். கர்மழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கும் இருக்கும் இடத்தில் கண்களை மூடி தேவனுக்கு பார்க்க போகிறோம். முடிந்தால் முழங்கால் படையிட்டு அவனுக்கு பார்க்க முடிய அர்ப்பணிப்போமா? முழங்கால் யாவும் அடங்கும், நாவுகள் யாவும் கர்த்தரே தேவன் அறிக்கை பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வானோ பூதனத்தோர் பூமியின் கீழான யாவடைய முழங்காலம் முடங்கும் அடிக்கு
எல்லா நாவுகளும் கர்த்தரை தேவனை அறிக்கை பண்ணும்படிக்கு ஒப்பற்ற நாமத்தையுடையவர் ஆண்டவராய் இயேசு. நான் மரித்து போன தேவனை ஆராதிக்கவில்லை, ஒரு கல்லையம்மனை ஆராதிக்கவில்லை. நமக்கா ஜீவன் கொடுத்த ஜீவாதிபதி என்னை வாழ வைக்கும்படிக்கு ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்தார். நம்மை வாழ வைக்கும்படிக்கு தன் ஜீவனை கொடுத்தார். திருடவன் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்றுக்கு வர நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணம் வந்து ஆண்டவராய் இயேசு நமக்குள் ஜீவன் உண்டாகியிருக்கும்படிக்கு அது பரிபூரணப்படும்படிக்கு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். தம் ஜீவனை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்களித்தார். மனுஷ நாட்கள் 70 வயது. மோசி இப்படியே எழுதுகிறார், 70 வயது. அது மாத்திரமல்ல, மிஞ்சி போனால் 80 வயது. ஆனால் வருத்தமும் சஞ்சலமே என்று சொல்லி, ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு முடிவு உண்டு. மரித்த பின்பு நம் ஆத்துமா நித்திய காலமாய் அது எங்கே செல்லும்? ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, ஆண்டவருக்காய் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி குப்பையுமாய் எண்ணி அவருக்காய் ஓடும்போது, அந்த சிந்தை ஒவ்வொரு நாமக்குள் இருக்கும் பொழுது பரம ராஜ்யத்தில் பங்கடையும்படிக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் வாக்களித்த தேவன் அவருடைய ஆண்டாண்டு காலம் ஆளும்படிக்கு தேவனாய் கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு எடுப்பார். அதே சமயம் இந்த உலகத்துக்காக இமைக்க நாம் தேவனை தேடுவோம் என்று சொன்னால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி பவுல் சொன்னது போல, நான் இமைக்காக ஆண்டவர் தேடின்னு சொன்னா பரிதபிக்கிற நிலைமை. மறிச்சு நான் ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட பார்த்து, நீ எத்தனை வீடு இந்த உலகத்தில் சம்பாதித்த, நீ எவ்வளவு நகைகள் சேர்த்த கேட்க மாட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை என்று சொன்னால் நம்முடைய கிரியை தான் கூட வரும். நான் ஆண்டவருக்காய் வாழாமல் என் வாழ்க்கையை, என் காலத்தை என்னை பிரயோஜனப்படுத்தாமல் விட்டுவிட்டேன்னு சொன்னால், ஒரு நாள் எனக்கு மரணம் வரும்போது இல்லை என்று சொன்னால் வருகை இருக்கும் என்று சொன்னால் அந்த பரிதாபம். ஆண்டவரை அறிந்தும் அவருக்காய் வாழாமல் உலகத்துக்காய் வாழ்ந்தேன்னு சொன்னால் அவரோடு பங்கு பெற முடியாதபடிக்கு நித்திய நரக ஆக்கினைக்கு செல்லும்படிக்கு அப்பேற்பட்ட காரியம் நடக்குமே அல்ல. தேவனை எதற்கான அழைத்தாரோ அதை நோக்கி ஓடும்படிக்கு அந்த சிந்தை தாங்க இருக்கணும். இன்னைக்கு உயிர்த்தல் அந்த எழுந்த நாளை நினைத்து நினைவு கூர்ந்து எல்லா திருச்சபைகளிலும் அவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற வேளையில அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், எனக்காக நான் உயிர்த்தெழுதலில் பங்கடையும்படிக்கு, அவருக்காய் வாழும்படிக்கு, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படிக்கு, நரக அக்கினிக்கு நான் தப்பிக்கப்படும்படிக்கு, நரக அக்கினிகள் தப்பிக்கப்படும்படிக்கு, அந்த பரம சந்தோஷத்துக்கு பிரவேசிக்கும். அதற்குத்தான் இயேசு நிறைவேற்றிட்டார், அதற்குத்தான் தெரிந்து கொண்டார். அந்த சிந்தையார்ந்து ஒவ்வொரு நாளும் அவருக்காய் ஓடும்போது, முதலாவது தேவராட்சியத்தையும் அவருடைய நீதியை தேடி ஓடும் பொழுது ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுப்பாருங்க. அந்த உண்மையில தேவன் எதிரெல்லாம் ஆண்டவரை வாஞ்சிக்கிறோம் அதையெல்லாம் கொடுத்தவர் ஆசீர்வதிப்பார். குடும்பங்களை கட்டுவா, பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா, திருமண காரியங்களே, வேலை வாய்ப்பின் காரியங்களே ஆண்டவர் உங்களுக்கு வீடுகளை கொடுத்து நிலங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பாருங்க. அதற்காக ஆண்டவராய் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் பிச்சைக்காரலை விட மாட்டார், மற்றவர்களை கையேந்தி விட மாட்டார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் அல்லவா. அதனால் அர்ப்பணித்து ஆண்டு நோக்கி பார்க்க போகிறோம். சாவுக்கு இதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இறங்கி வரும்படிக்கு அர்ப்பணிப்போம். இயேசுவுக்காய் ஓடுவேன், கர்த்தருக்காய் ஓடுவேன், ஒரே ஒரு வாழ்வு. அவர் குழந்தையாய் வருவதை பாடி ஆராதிக்கிறவர்கள் இப்பொழுது ராஜாதி ராஜனாய் வெளிப்பட போகிறார். சுற்றி நடக்கிற காரியங்கள்லாம் எதை குறிக்கிறது? அவருடைய வருகை மிக மிக சமீபம் என்று சொல்லி, அப்படின்னு சொன்னால் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படி அர்ப்பணிப்போமா? பின்னாளில் மறைந்து முன்னால் நாடி இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமா எண்ணுகிறேன். எப்படியாவது அவருடைய உயிர்த்தில் பங்கடைய வேண்டும். அதான் பவுலுக்கு ஆசை.
இந்த சிந்தை உங்களையும் இருக்க கடவுள் என்று சொல்லுகிறார். அழமை அர்ப்பணிப்போமா? வேதாளம் பாதாளம் ஜெயித்த வீரமல்ல நாமம் அது. அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பாடலை பாடி ஆராதிக்க போகிறோம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். ஏனென்றால் அது வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமம் அது. அந்த நாமத்தை ஆண்டவர் எனக்கு தரிப்பித்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் இருக்கும்படி தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருக்காய் வாழும்படிக்கு அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால் தேவன் இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை கிருபை எனக்கு கொடுத்தபடினால் அந்த ஆண்டவர் உயர்த்தி பாடி ஆராதிக்கும்படி அர்ப்பணித்து சொல்லுவோம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம் சொல்லி சத்தத்தை உயர்த்தி கம்பீரமா எனக்காய் ஜீவன் கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு உயர்த்தி பாடி ஆராதிக்கும்படி என் ஆவி ஆத்தும சரீரத்தை அவருக்கு மக ஜீவ பலியை அர்ப்பணித்து அவரை மகிமைப்படுத்தி உயர்த்தி பாடுவேன் சொல்லி அர்ப்பணித்து பாடுவோமா? இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். நாம் இயேசுவை தரிசிக்க வந்திருக்கிறோம். இப்படியே பார்க்க ஆசையாய் இருக்கு. நமது வல்லமையை மகிமை கண்டேன் வாழ்த்தப்படுக. அவருடைய வல்லமையை மகிமை பார்க்கும்படிக்கு அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அவரை வேண்டி ஆராதிக்க அர்ப்பணிப்போம்.
அந்த ஆண்டவரை ஆராதிக்கும் என்று எழுதி நிற்போமா? எழுதி நிற்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படியாய் யோவான் தரிசனத்தை பார்க்கும் பொழுது இப்படியாய் வார்த்தையை சொல்லுகிறார். அப்பொழுது மூப்பரில் ஒருவனை நோக்கி, வெள்ளை அங்கே தடுக்கிறவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கேகளை ஆட்டுக்குட்டியான் இரத்தத்தினை தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனை சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனம் வீற்றிருக்கிறவர் இவர்களே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது படுவதும் இல்லை. சிங்காசனம் மத்திருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவனில் தண்ணீர் ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே உடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள்? மிகுந்த உபத்திரத்திலே வந்தவர்கள். வெள்ளை அங்கே தரிக்கிற இவர் யார்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ஆண்டவருக்காய் வாழ்ந்தவர்கள். அப்படி ஆண்டவராய் கற்றர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியாய் சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தாடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி, அதனால ஆண்டவர் சொன்னார், அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி இல்லவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் அல்லவன் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறேன் சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் கிரியைத்தக்க பலனை கொடுக்கும்படி அவர் வரும்பொழுது அவரோடு ஆண்டாண்டு காலம் ஆட்சி செய்யும்படிக்கு. ஒருவேளை கிறிஸ்துவுக்காய் பாடுபடுறீங்களா? உபத்திரவமா? ஆண்டவராய் கர்த்தர் இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்? மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுவார். முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமானும் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியார் இருந்த அவரோடு 1000 வருஷம் அரசாளுவார்கள். முதலாம் வீட்டில் பங்கடைகிறவன் இரண்டாம் மரணமாக அக்கினி கடலுக்கு அவன் தப்பி வைக்கப்படுவான். அதற்கு தாங்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார், அதற்குத்தான் நம்ம ரட்சித்திருக்கிறார். அதனால் ஒரு பாடலை பாடப் போகிறோம். அழகா நிற்கும் யார் இவர்கள், திரளா நிற்கும் யார் இவர்கள். 1 தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ கிறிஸ்துவுக்காய் பயன்படுத்தினவர்கள். சிறிதானதோ பெரிதானதோ பெற்றபடி செய்து முடித்தோ. ஆண்டவரும் எப்படியா அழைப்பா, நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் கொடுக்கும்படி சீக்கிரமாய் வர இருக்கிறார். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தம் அல்லவன் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்ன ஆண்டவர் அவரோடு அரசாளும்படிக்கு, எல்லா உபத்திரங்களுக்கு நீங்களாக்கும்படிக்கு தேவன் நம்மை கண்ணீர்லாம் துடைத்து அவரோட ஆளுகை செய்யும்படி கிருபை கொடுக்கும்படி நிச்சயமாய் ஒவ்வொருக்கு பலப்படுத்துவாங்க. பாடுவோமா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா
வாசல் போன்று நின்றவர்கள் வியாசித்தாலும் தூஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாயிருக்கும் யார் இவர்கள் திரளாயிருக்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்து அழகாயிருக்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்து அழகாயிருக்கும் இனி இவர்கள் பசியடையா இனி இவர்கள் தாகமடையார் வெயிலாயிலும் அனலாயிலும் வேதனையை அளிப்பதில்லை அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே ஆண்டவரே என் பிள்ளைகள் நீக்கட்டும் தேவ சமூகத்திலே இயேசுவே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையின் நன்மையும் தொடரட்டும். ஆண்டவரே கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே வல்லமை சாவுக்கேதுவான இவருடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பதா உள்ளான மனுஷனுடைய வல்லமையாய் பலப்படுத்துவதா தேவ கிருபையால் நிரப்பட்டும். ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் பெரியவர். இவர்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் எல்லா துதி எல்லா கணம் எல்லா மகிமையும் செலுத்தும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான உயிர்த்தெழுதல் வாழ்த்துக்கள். ஆமென் ஆமென். ஹேப்பி ஈஸ்டர். ஈஸ்டர் என்ற வார்த்தையை ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் உபயோகிக்க மாட்டாங்க. என்னன்னா இஸ்தார் என்பது ஒரு அந்நிய விக்கிரக தேவதை. ஆகையினால அந்த நாள அந்த பேரை யூஸ் பண்றாங்கன்னு நினைச்சு சிலர் அதை யூஸ் பண்றது இல்லை. இது எப்படி இருந்தாலும் தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழுதாவிட்டால் என் பிரசங்க விருதா, உங்க விசுவாசம் விருதா, நம்ம வாழ்றதே விருதா. விருதானா வேஸ்ட் 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 அப்படின்னு ஒரு பிரதர் பாட்டு பாடியிருக்கார். ஆனா இயேசு எப்படிப்பட்டவர்? ரொம்ப டேஸ்ட் டேஸ்ட் டேஸ்ட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓ டேஸ்ட் அண்ட் see that Lord is good. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை கேட்போம். ஒரு 3 வசனம் வாசிங்க. மத்தேயு 28:6, மார்க்கு 16:6, லூக்கா 24:6. மத்தேயு 28:6, அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். மார்க்கு 16:6, அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். லூக்கா 24:6, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே மத்தேயு 28:6, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென் ஆமென். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொல் தவறாத நம் இயேசு. அல்லேலூயா ஆமென். மரணம் அது நடுங்க வைக்கிற வார்த்தை.
எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் 99வது வருஷம் ஜூன் மாத கடைசி வாரத்திலே மிக கொடிய நெஞ்சு வலியிலே பாதிக்கப்பட்டிருந்தேன். இரவெல்லாம் துடித்துக் கொண்டிருந்தேன். சமாளித்து பார்த்தேன், முடியவில்லை. என் மனைவி என்னை ஜிஹெச்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்ப என்னுடைய முதல் குழந்தைக்கு 2 வயது, இந்த மகனுக்கு 3 மாத குழந்தை, கழுத்து நிக்கல. அவன் ஏப்ரல் 13ஆம் தேதி பிறந்தான். நான் ஜூன் கடைசி வாரம், சொல்ல போனா 2.5 மாசம் ஒட்டி தான். அந்த சூழ்நிலையில அங்கே எனக்கு ஆக்சிஜன் வைத்திருந்தார்கள். எல்லாரும் ஒருத்தர் மருந்து குடிச்சு கிடக்குறாங்க, பாம்பு கொத்தி கொண்டு ஜெபி கிடக்குறாங்க, விஷத்தை சாப்பிட்டு கிடக்குறாங்க, ஹார்ட் அட்டாக் இதில் கிடக்குறாங்க. எங்க பார்த்தாலும் மரணம் ஓலம். தண்ணி தண்ணி தண்ணின்னு ஒருத்தர் கத்துறான். ஒரு பெரிய ஸ்கேலை கொண்டு வந்து அம்மா அடி அடின்னு அடிச்சு, வாய பொத்துடா, சும்மா கத்தாத, இதுக்கு முன்னாடி அப்ப துடிக்கும் போது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அங்கிட்டு ஒருத்தர் துடிச்சுட்டு இருப்பார். அப்படியே கத்திக்கிட்டே இருந்தது, அப்படியே உயிர். திரும்பி பார்த்தா எல்லாரும் அழுவாங்க, அவர் செத்துருவார். அப்படி செத்த உடனே அந்த வார்டில் இருக்க எல்லாருமே அப்படி வெளியில போயிடுவாங்க. யாருக்கு ட்ரிப்பு இறங்கிட்டு இருக்கோ, யாருக்கு ஆக்சிஜன் வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் பெட்ல இருப்பாங்க. மற்ற பேஷண்ட்டும் கூட வெளியே போயிடுவாங்க. அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் இன்னொரு ஆள் அப்படி துடிச்சு அங்கே சாவார். இந்த பெட்ல இங்கிட்டு திரும்பி பார்த்தா ஒரு செத்த படம் கிடக்கும், அங்கிட்டு பார்த்தா ஒரு படம் கிடக்கும், முன்னாடி ஒரு படம் கிடக்கும். அதுக்கு நடுவுல எனக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் ஓட்டு நானும் கிடப்பேன். என்னை அறியாமலே ஒரு மரண பயம். கொஞ்ச நேரம் முன்னாடி அம்மா அம்மான்னு கத்துனவங்க, ஐயா தனித்தாங்கய்யா தனித்தாங்கய்யா தனித்தாங்கய்யான்னு கத்துனவங்க, அந்த மூச்சு வாங்கி அப்படி கத்தி கடைசியில் ஆன்னு ஒரு கத்தலோட அப்படியே அந்த ஓலம், அந்த வார்டு முழுவதும் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாவாங்களோ தெரியாது. ஆனால் அந்த பிணத்தை எடுத்து இது பண்ற போது அப்படி தூக்கி காலை இங்கிட்டு போட்டு அங்கிட்டு போட்டு அதை போட்டு கட்டி டம் டும்னு போடும்போது அது உயிரோடு இருக்கும் போது எப்படி இருக்கு, இறந்த பிறகு அந்த மனுஷன் எல்லாம் இருக்கு. இதை நேரிலே பார்த்து நான் அனுபவித்தேன். அப்பொழுதுதான் தெரியும். ஏனென்றால் 87வது வருஷம் ஜூலை மாதம் நானும் விஷத்தை குடிச்சு மருந்து, பக்டோன் மருந்து 650 மில்லி சினிமா கொட்டையில் போய், செகண்ட் ஷோ சினிமா கொட்டையில் போய், முனிச்சாலை பக்கத்தில் ஒரு தினமணி தேட்டர்னு ஒன்று இருக்கு, அங்கே போய் மருந்து குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து தலை சுற்றி ஒரு மயக்கமாகி தள்ளாடி தடுமாறி என்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். 3 நாள் கழிச்சு கண்ணு விழிச்சு பார்த்தேன். ஆகையினால அப்படியெல்லாம் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கார். எத்தனையோ சூழ்நிலையில மரண போறதுனால இந்த நிறைய பேருடைய மரண சூழ்நிலை பக்கத்தில் இருந்திருக்கேன். அதே மாதிரி சிலர் மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லபடியா ஆண்டவர்கிட்ட போகணும்னா என்னை கூப்பிடுவாங்க. நான் அவங்களோட இருந்து அவங்கள ஆண்டவருக்குள்ள நடத்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க கடந்து போறத நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு அந்த மாதிரி அவங்கள மரணத்துக்கு ஆயத்தப்படுத்தும் போது செய்கிற ஊழியத்தையும் நான் செய்திருக்கிறேன். ஆகையால் மரணம் என்பது எந்த மனுஷனையும் நடுநடுங்க வைக்கக்கூடிய மரண பயம் இருக்கு பாருங்க, அது இதை காட்டிலும் குடிதல். ஏனென்றால் எபிரேயர் 2:14-15 சொல்கிறது, ஜீவகாலம் அல்ல மரண பயத்திலே 14-15 ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே. அடிமைத்தனம், மரண பயம் அடிமைத்தனம். தேவ பிள்ளைகளே, மரணத்துக்கு அதிகாரியாய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழித்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார், ஏன் உயிர்த்தெழுந்தார்? மரணத்துக்கு அதிகாரிய பிசாசானவனை தன் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25:8, ஏசாயா 25:8 மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆமென். ஆமென். ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில அந்த கார்னர்ல ஒரு கடை இருக்கு. அங்க கூட்டமா இருக்கும். எல்லாரும் ஒரு தாமரை இலையில அல்வா வச்சுக்கிட்டு அப்படி இப்படி சாப்பிடுவாங்க.
நான் பார்த்துட்டே இருப்பேன். இவங்களுக்கெல்லாம் இந்த மனைவி பிள்ளைங்க குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் நினைக்க மாட்டாங்களா, ஏன் கொஞ்சம் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்து சாப்பிட்டா என்ன, இப்படி அல்வா அமுக்குன்னு போடுறாங்களே அப்படின்னு நினைப்பேன். அது மாதிரி அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆண்டவர் மரணத்தையே விழுங்கிட்டாருங்க. ஆமென். மரணத்தை ஜெயமாக முழுங்கி விட்டார். மரணத்துக்கு அதிபதி பிசாசு, ஆனால் ஜீவனுக்கு அதிபதி அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன், உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் கொடுக்க, பரிபூர்ண ஜீவனை கொடுக்க, நித்திய ஜீவனை கொடுக்க, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் வெற்றி சிறக்க என் தேவன் வந்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடவில்லை. மரணத்திலிருந்து அதற்கு பின்பு ஆண்டவர் இன்னொரு புது வாழ்வை வைத்திருக்கிறார். அதனுடைய தொடக்கம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இன்றைக்கு அவருடைய கல்லறை சாட்சியா இருக்கிறது, காலியா இருக்கிறது. ஆமென். கல்லறை சாட்சி, அற்புத சாட்சி என்று சாகலாம் நவகஜி அம்மா ஒரு அருமையான பாடலை எழுதியிருக்கிறார். ஆமென். ஏவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து மரித்து விட்டார், கதை முடிந்தது என்று நினைத்தான் சாத்தான். ஆனால் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். 1 கொரிந்தியர் 15:26 சாவுக்கு அதிபதி சாத்தானை தன் சாவால ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. உள்ள இருந்து பார்த்தாங்க, உள்ள போய் பார்த்தாங்க, கல்லறை காலியா இருந்துச்சு. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த இடத்தை பாருங்க, உள்ள வந்து பாருங்க. யோவான் 20:6-8 வைத்த இடத்தை பாருங்க. உள்ள ஒருத்தன் போனா கல்லறைக்குள்ள, சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னதான் வந்தாரு. கல்லறைக்குள்ள பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளோட வைக்காமல் தனியே ஒரு இடத்துல சுட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஆமென், ஆமென். அந்த செத்த பெண் அடுத்த வசனம், முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். உள்ளே என்று பார்த்தான். அந்த பிணத்தை சுற்றி சுற்றி வைத்திருந்த அந்த துணி தனியாக அங்கே இருந்ததை கண்டார்கள். மரணத்தை வென்ற மாவீரன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஆமென். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் கீ சாவி, திறவுகோல்னா சாவி. சாவின்றது போர்த்துகீசிய வார்த்தை, தூய தமிழ் வார்த்தை திறவுகோல். ஆனா திறவுகோல்ன்ற வார்த்தை நம்ம யாருக்குமே தெரியாது, சாவி தான் தெரியும். அந்த சாவி பரலோகத்துக்குரிய கேட்ஸ் அண்ட் டெத், பாதாளத்துக்கும் மரணத்துக்குரிய சாவி கீ. I have the keys of death and death. Cats and of death. ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எலி எலி லமா சபத்தானி கதறின அந்த கதறல் இப்பொழுது மரித்தது இயேசு கிறிஸ்து அல்ல, மரணமே மரித்து விட்டது. ஆமென். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை உண்டு, மரணமே உன் வாதை எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே. 13:14 ஓசியா. அவர்களை
நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? எப்படிங்க? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருஷங்களுக்கு முன்பாக 500 இருந்து 450 கூட வச்சுக்கலாமே, அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? இதைத்தான் பவுலப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 15 மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இந்த கூறுன்ற வார்த்தைக்கு இப்ப உள்ள தூய தமிழ்ல உன் கொடுக்கு எங்கே? மரணமே உன் கொடுக்கு எங்கே? ஆமென். ஒரு குழந்தை கதறிக்கிட்டு ஓடி வந்துச்சான். என்னன்னு கேட்டா தோத்தி ஒரு குழவி கொட்டுறதுக்கு அப்படியே இது பண்ணுச்சான். வேற வழியே இல்லை. அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு? தன்னோட முந்தான சேலைக்குள்ள அப்படியே பிள்ளைய மூடிக்கிடுச்சு. அப்ப அந்த குழவி அந்த அம்மாவை கடுக கோபத்தோட கொத்தி இது விட்டு போயிடுச்சு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாய் அந்த குழந்தை, அம்மா 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 என்னை கொட்ட போகுது. இல்லம்மா, ஒன்ன கொட்ட வேண்டிய குழவி என்ன கொட்டிருச்சு. என்ன கொட்டுனதுனால அதோடைய கொடுக்கு உடஞ்சிருச்சு. அதோடைய கொடுக்கு என் உடல்ல தான் இருக்கு அப்படின்னு இதுதான் அந்த கொடுக்கு. இனி ஒன்ன கொட்டுறதுக்கு அந்த குழவிக்கு என்ன கிடையாது? கொடுக்கு கிடையாது. ஆமென். Where is your sting? உன் கொடுக்கு எங்க? உன் கொடுக்கு எங்க? ஓ death, where is your sting? அது போல எமக்கு அந்த மரணம், நித்திய மரணம், இரண்டாம் மரணம், மரண பயம், இந்த கொடுக்கை ஆண்டவர் முறித்து விட்டார். ஆமென். மரணமே உன் கொடுக்கு எங்கே? பாதாளமே உன் வெற்றி எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே ஜெயம் எங்கே? அல்லேலூயா. ஆண்டவர் ஜெயித்தார். ஒரு சங்கீத மாஸ்டர் செல்வின் சேது அதுல 10ஆம் வசனம் சொல்லுது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண மாட்டி காண விட மாட்டீர். தேவ பிள்ளைய, நீங்கள் பாதாளத்தில் இல்லை, நீங்கள் அழிந்து போவதில்லை, இனிதான் ஒரு வாழ்க்கையே இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஏன் உயிர்த்தெழுந்தார்? எனக்கு 8:18 ஆயிருச்சு. திருவிருது இத்தனை பேத்து கொடுக்கணும். நான் ரொம்ப கின்ஸ் மாதிரி மட்டும் சொல்றேன். நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அத வீட்டில் தியானிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை. ஒரு பாட்டு பாடும்போது, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. ஏன் உயிர்த்தெழுந்தார்? இன்னைக்கு அதை பத்தி ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். 1 பேதுரு 1:4,
அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாத மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே எனக்கு உங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆமென். A living hope through the resurrection of Jesus Christ. Hallelujah. Hallelujah. Amen. Amen. He has begotten us. நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் லிவிங் கோப், ஒரு அழியாத மாசற்ற வாடாத ஒரு சொத்து, ஒரு பரலோக வாழ்க்கை, ஒரு சொத்து சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் வைத்தது என்ன தெரியுமா? ஒரு ஜீவன் உள்ள நம்பிக்கை. 1 பேதுரு 1:21. 1 பேதுரு 1:21. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆமென். என்னுடைய உங்களுடைய விசுவாச நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? மச்சினே மேல மலையேறி பொழைக்கலாம், மாமனார் மேல, அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், தம்பி உடையான், படைக்கு அஞ்சான், என் தம்பி மாதிரி என்ன விட்டுருவாங்களா? நான் இழைச்சு போய் கலைச்சு போயிருக்கும் போது என் ஃப்ரெண்டு உயிரை கொடுத்தாது என் நண்பன் இருக்கா, நண்பன்டா யாரா இருந்தாலும் சரி, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதில்லை. நம்புவதற்கு ஒருத்தர் இருக்கிறார், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னபடி உயிர்த்தெழுந்த அந்த சொல்தவராத இயேசுதான் என்னுடைய நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை. ஆமென். தினந்தோறும் கால தியானத்துல சங்கீதங்களை தியானிக்கிறோம்ல, இப்ப அதுல வர்ற வசனம், கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. ஆமென். கர்த்தரை நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கை தேவன் பேரில் இருப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசுவை உயிர்த்தெழுந்து எழுப்பினார். ஆமென். 1 கொரிந்தியர் 6:14 தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். ஆமென். ஆமென். இயேசுவை எழுப்பின ஆண்டவர் நான் செத்தாலும் என்னையும் எழுப்புவார். இதுதான் உயிருள்ள நம்பிக்கை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை ஃபண்டமெண்டல் டாக்டரின், மூல உபதேசம், அஸ்திவாரம் என்ன என்பதை நான் ஒவ்வொரு ஞானஸ்தான ஸ்டடியிலையும் சொல்றேன். எபிரேயர் 6:1-2 அதுல மூல வசன சத்த கிரிகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பதாகிய அஸ்திவாரம். உயிர்த்தெழுதல் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திவாரம். ஆமென். எங்கள் பிதாக்கள் நம்பினார்கள். ஆபிரகாம் மகனை பலியிட போகும்போது அப்ப என்ன செஞ்ச, நாங்கள் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று 22:5 வேலைக்காரன் சொன்னாங்க. எபிரேயர் 11:19 உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக அவன் தன்னுடைய மகனை திரும்ப கொண்டு வந்தான் என்று அங்கே வாசிக்க, மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக் கொண்டான் ஈசாக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியில நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். என் தோல், என் சரீரம் எல்லாம் அழுகி போன பின்பு மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்க நான் பார்ப்பேன், நான் காண்பேன், என் கண்கள் அவரை காணும். இப்படியாய் நம்முடைய பிதாக்கள் நம்பினார்கள். ஆமென். தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். என்ன தீர்க்க தரிசனம்? எஸ்ஐயா 26:19 பூமி மரித்தோரை தன்னிடத்திலிருந்து புறப்பட பண்ணும். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள்,
பூண்டு மழை பெய்யும் போது உள்ள விதையெல்லாம் முளைச்சி அப்படி வர்ற மாதிரி மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும் என்று தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். தானியேல் 12:2-13 மரித்தோரிலிருந்து எழும்புவார்கள். ஓசியால வாஸ்தவம் 13:14 மரணமே உன் வாதை எங்க, பாதாளமே உன் சங்காரம் எங்க, மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று இப்படி ஏராளமான தீர்க்கதரிசனம் இருக்கு. ஒரு பேருக்கு ஒரு சாம்பிள், ஒரு 3 வசனம். சோ தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஆமென். ஆமென். இயேசுவே சொன்னார். யோவான் 10:18 ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. யோவான் 10:18 ஆக அதிகாரம் இருந்துச்சு. யோவான் யோபு இல்ல, யோவான் போடுங்க, ஜான் வாசிமா. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஒருவன் எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. கொடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. இயேசுவே சொன்னார். இதே மாதிரி மத்தேயு சுவிசேஷங்களை 3ஆம் நாளிலே உயிரோடு எழுவார், மனுஷகுமாரனை சிலுவையில் அறைவார்கள், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுவார் என்று சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுதல் உண்பது அடையாளமாக எலியா சாரிபாத்து விதவையுடைய மகனை உயிரோட எழுப்பினார். எலிசா சுனேமியாவுடைய மகனை உயிரோட எழுப்பினார். எலிசா செத்த பிறகு அந்த கல்லறையில் ஒரு சீரிய சோல்ஜர் அவனுடைய சரீரத்தை போட்டபோது செத்த சரீரம் உயிரோடு எழுந்தது வேதம் சொல்லுகிறது. இப்படி பழைய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுதலை அற்புதங்களாய் நடப்பித்தார்கள் தீர்க்கதரிசிகள். புதிய ஏற்பாட்டில் நடந்துச்சா? இயேசு கிறிஸ்து யாரையாவது உயிரோடு எழுப்பினாரா? சொல்லுங்க. லாசருவை உயிரோடு எழுப்பினார். யோவான் சுவிசேஷம் 11:43-44, லூக்கா சுவிசேஷம் 7:12-15 நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு பாடையை தூக்கிட்டு போகும்போது சிறுபெண்ணே எழுந்திரு தலித்தாகுமி, மார்க் 5:41 அங்க சின்ன பிள்ளைய எழுப்பினாரு, ஒரு வாலிபனை எழுப்பினாரு, ஒருத்தனை வீட்டில் எழுப்பினாரு, ஒருத்தனை நடு ரோட்டில் எழுப்பினாரு, ஒருத்தனை காட்டில் எழுப்பினார். வீட்டில் யாரை எழுப்பினாரு? சிறு பெண்ணை. எல்லா வீட்டில் அழுதுகிட்டு இருந்தாங்க. நடுத்தெருவில் பாடையை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ரோட்டில் பாடையை தொட்டார், வாலிபனே எழுந்துரு. ஒருத்தர் ரோட்டில் எழுத்துனார், ஒருத்தர் சுடு காட்டில் லாசருவே வெளியே வா கல்லறைக்குள்ள இருந்து எழுப்பினார். ஆமென். எந்த இடத்துலையும் இயேசு புதிய ஏற்பாட்டில் அவரே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவருடைய அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் யார் யார் எழுப்பினா? பேதுரு யாரை எழுப்பினா? தொக்கால் என்ற தபித்தாலே எழுந்துரு. அப்போஸ்தலர் 9:36 இன்னொருத்தன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது தூங்கி மெமுனா மாடியிலிருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். அவன் பேர் என்ன? ஐத்திகு. அந்த ஐத்திகு அப்போஸ்தலர் 20:9-10 20:9 அங்கே ஐத்திகு தூக்க மயத்தில் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனா எடுக்கப்பட்டான். அவனை என்ன செஞ்சாங்க? உயிரோடு எழுப்பினார் பவுல். இப்படியாய் நடந்தது. நம்ம நம்பி இருக்கிற நம்முடைய விசுவாச பிரமாணம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதல் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆகையால் அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எதற்காக உயிர்த்தெழுந்தார்? உங்களுக்கும் எனக்கும் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி உயிர்த்தெழுந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர், தான் தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். வாசிப்போம். ரோமர் 14:9. ரோமர் 14:9. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு, மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். மரித்தோருக்கும் அவர் ஆண்டவர், உயிரோடு இருக்கிற ஆண்டவர்.
அவர் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் உயிர்த்தும் இருக்கிறார். ஆமென். ஒரு வசனம் உண்டு பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்துக்கு ஒட்டி, எல்லா முழங்காலும் முடங்கும்படிக்கு எல்லா நாவுகளும் இயேசு கிறிஸ்து கர்த்தர், ஜீசஸ் இஸ் தி லார்ட், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு the name above all name, every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. Amen. Amen. He is Lord. He is Lord. He has risen from and dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. ஒரு பல்லவி கூட உண்டு இல்லையா? இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்தார். ஆமென். பிசாசு சொன்னா, நீ தேவனுடைய குமாரனா, எங்க தேவனுடைய குமாரனை கல்ல அப்பமாக்கி சாப்பிடும், நாம் தேவனுடைய குமாரன் தான் நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் கல்ல அப்பமாக்கி சாப்பிட்டாரா? இல்ல. பைபிள் சொல்லுதுப்பா, வசனம் சொல்லுதுப்பா, நீ மேல இருந்து குதிச்சேனா தூதர்கள் காலை தாங்கிக்குவான், பாதம் கல்லி இடராதபடி தூதர்கள் தாங்கிக்குவான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே காலை குதியும் சொன்னானா? நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாள குதியும். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை நினைக்கிறீங்களா? தேவனுடைய குமாரனானா 2 பையங்க பயங்கரமா சண்டை போட்டாங்க தெருவில். ஏண்டா இப்படி அவன் என்ன அங்கிள் சொன்னான், நீ ஒருத்தனுக்கு பிறந்திருந்தேனா, உங்க அப்பனுக்கு பிறந்திருந்தேனா, வாட்டா ஒத்தைக்கு வா அப்படின்னு கேட்டாங்க. சும்மா விடுவனா? சும்மா 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையங்க. அப்ப தேவனுடைய குமாரனே ஆனான்னு சொன்னா அது எங்க போய் அந்த வார்த்தை கேட்குதுன்னு பாருங்க. பிசாசு எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னா அவன் இது பண்ணுவான், அவரு இயேசு கிறிஸ்து இது பண்ணுவாங்க நினைச்சோம். நீ தேவனுடைய குமாரனை ஆனால், நாங்கெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொன்ன உடனே யூதர்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. நாங்கள் ஒருத்தனுக்கு அடிமையில் இருக்க, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். இந்த கல்லுகளில் ஆபிரகாமுக்கு பிள்ளையை உண்டு பண்ண வல்லவராக இருக்காரு அப்படின்னு சொன்னார். ஆகினால இப்படி நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு பிசாசு கேட்டான் பாருங்க. ரோமர் 1:15, ஆண்டவராய் இயேசு நான் தேவனுடைய குமாரன் நிரூபித்ததற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். 1:5 மாம்சத்தின்படி ரோமர் 1:5 வசனம் போடுங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று. தேவனுடைய சுதன் என்னங்க? மகன். ஆர்சி இதெல்லாம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர். சுதன்னா மகன் இல்ல, சமஸ்கிருத வார்த்தை. பிதா தேவனுடைய சுதன் என்று, தேவனுடைய குமாரன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். ஆமென். மரித்தோரிலிருந்து இயேசு எழுந்ததினால அவர் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு பலமா ரூபிக்கிறார்கள். ஆமென். 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 அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படி கூட கேட்டாங்களே. சிலுவையில் தொங்கும் போது கூட கேட்டாங்களே. மத்தேயு 27:40 ஆனால் ஆண்டவர் he might be the Lord the both death and life, உயிரோடு இருப்பவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் என் தேவன் ஆண்டவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க, 330 கோடி தேவதைகள் தேவர்கள் சொல்றாங்க. ஆனால் யாரும் மரித்து உயிர்த்தெழவில்லை. உயிர்த்தெழுந்த ஒரே ஒருவர், இந்த உலக சரித்திரத்தை 2ஆக பிரித்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவரும் வாசிக்கணும். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால்
மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அந்த வார்த்தைக்கு ட்ரெஸ் கொடுத்து வாசிக்கும் போது அர்த்தம் போதும். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட நாமத்தினாலதான் இவன் எப்படி இருக்கான்? சொஸ்தமாகி நிற்கிறான். யார் யார்? பெகவி சப்பானி அலங்கார வாசல் அலங்கோலமா கிடந்த அந்த முடவன், அந்த முடவை எழுந்து நின்றான. இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் சுகமாக்குவதற்காக, தெய்வீக சுகத்தை கொடுப்பதற்காக அவர் தழும்புகளால் சுகமாகிறோம், உண்மைதான். ஆனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்னையும் உங்களையும் சொஸ்தமாக்கி மற்ற ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்க வைக்கிறது. ஆமென். நம்மை சுகமாக்கி சாட்சியாக நிறுத்துகிறது. முதலாவது ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, இரண்டாவது அவர் ஆண்டவர் என்பதை நிரூபிக்கும்படி, மூன்றாவது நம்முடைய வியாதிகளை சொஸ்தமாக்கி சாட்சியாய் நிறுத்தும்படி. அடுத்து 11-12 வசனங்களை வாசிக்கும் போது, தொடர்ந்து வாசிக்கும் போது, வீடு கற்றவளால் உங்க அப்பமா என்னப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல், வானத்தின் கீழெங்கே மனுஷருக்குள்ள அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக தேவன் உயிரோடு எழும்பினார். ரோமர் 4:24-25. ரோமர் 4:24-25 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எனப்படும். எப்படி? நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்? ஒப்பு கொடுத்தார். ஒப்புவித்தேன், இதோ பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக. இப்ப எழுப்பி இருக்கிறார், உயிரோடு எழுந்திருக்க. எதற்காக? நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:17-18 நான் உயிர்த்தலா கிறிஸ்து உயிர்த்தலாவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் ஆண்டவர் இயேசு உயிர்த்தலாவிட்டால் நான் பாவத்திலேயே தான் கிடப்பேன். என் விசுவாசம் வேஸ்ட். அடுத்த வசனம், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. ஆமென். ஆகையினாலே கர்த்தரை விசுவாசிக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5:30 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:30-31 நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். ஆண்டவர் இயேசுவை ரட்சிப்பின் அதிபதியாக, இரட்சகராக ஆண்டவர் உயர்த்தினார். எதற்காக? மனம் திரும்புதலை, பாவ மன்னிப்பை பெறுவதற்காக. அல்லேலூயா. ஆகினாலே நீங்களும் நானும் தைரியமாய் சொல்ல முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 10:9 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை தேவன் நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று, அவரை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எப்ப ரட்சிக்கப்படுவ? இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயில பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுட்டேனா நீ ரட்சிக்கப்படுவ. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்னு யாரு விசுவாசித்து வாயை திறந்து சொல்றானோ அவனுக்கு தான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து எதுக்காக உயிர்த்தெழுந்தார்?
நாம் ரட்சிக்கப்படுவதற்காக. ஆமென். ஆமென். கிருபையினாலே விசுவாசித்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8-9. அடுத்த ஒரு காரியம் எபிரேயர் 7:25. எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய், அதாவது யார் மூலமாய்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சேரியவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். ஏதோ அறகுறையா, ஏதோ அப்பப்போ முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். நான் ஜெபிக்கிறேன், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீ வாழ்க என்று மரியாளிடத்தில் அல்ல, செபஸ்தியாரிடத்தில் அல்ல, அந்தோனியாரிடத்தில் அல்ல, காபிரியேல் மிக்காவேல் தூதரிடத்தில் அல்ல, மற்ற பரிசுத்தவான்களிடத்தில் அல்ல. நான் யார் மூலமாய் ஜெபிக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பிதாவே, இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் மூலமாய், இந்த இயேசுவின் மூலமாய் யாரெல்லாம் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனிடத்தில் சேர்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டுதல் செய்வதற்காக, உங்களுக்காக, எனக்காக ஜெபிப்பதற்காக என் இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக, நமக்காக யாரெல்லாம் இந்த தேவனிடத்தில் இயேசுவின் வழியாய் சேர்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டுதல் செய்வதற்காக அவர் உயிரோடு இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:34. ரோமர் 8:34. உங்களை அக்கினிக்குள்ளாக திரிக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்க நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. மரித்தவர் எழுந்திருக்கிறார். இன்றைக்கு பிதாவின் வலது பாரசத்திலிருந்து உங்களுக்காக, எனக்காக பரிந்து பேசுகிறார், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இயேசு கிறிஸ்து எதுக்காக உயிரோடு எழுந்தாரு? உங்களுக்காக. அவர் ஜெபம் பண்ண, நீ ஜெபிக்கிறியா இல்லையோ? இயேசு கிறிஸ்து என் பிள்ளை சில சமயம் ஜெபிக்கும் போது வார்த்தை வர முடியல, துக்கம் தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. அப்பா இயேசுப்பா, ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே அப்பா, அப்படி மூச்சு மட்டும் வாங்கும், பெருமூச்சா விடும், கண்ணீர் தரையா விழுகும். இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது என் பிள்ளை ஜெபிக்க கூட பலன் இல்லை என் மகனுக்கு என்று சொல்லி கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். ஒருவன் பாவம் செய்வனாய் இருந்தால் நமக்காக நீதிபதியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். நான் தப்பு பண்ணும்போது மட்டும் கிடையாது, அப்ப மட்டும் ஆண்டவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பிதாவிட்ட பேசுறது. எல்லா சூழ்நிலையும் எனக்காக, உங்களுக்காக பரிந்து பேச, எனக்காக, உங்களுக்காக ஜெபிக்க, என்னையும் உங்களை யாரையும் தண்டிக்காதபடிக்கு காப்பதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். எனக்காய் ஜெபிக்கும்படியாக என் தேவன் உயிரோடு இருக்கிறார். என்னை சுகமாக்கி, என்னை சொஸ்தமாக்கி 4 பேர் முன்னாடி சாட்சியாய் நிறுத்துவதற்காக தேவன் உயிரோடு இருக்கிறார். எனக்கு ரட்சிப்பை கொடுக்க என் தேவன் உயிரோடு இருக்கிறார். நம்பிக்கை இல்லாத நிலைமையில என்னாச்சு? அவ்வளவுதான், தூங்கிவிட்டா போச்சு, வாங்கிவிட்ட மூச்சு, ஆமா செத்தா என்னது, அவ்வளவுதான். மனுஷனுக்கு அப்படி இருந்த நிலையில செத்த பின் ஒரு வாழ்க்கை இருப்பது என்று அந்த நம்பிக்கையை கொடுக்க என் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். 5வதாக எனக்காக, உங்களுக்காக ஜெபிப்பதற்காக என் தேவன் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். இந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்காக இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அப்போஸ்தலர் 3:26. அப்போஸ்தலர் 3:26. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி, ஆமென், இயேசுவை எழுப்பினார். தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார். எதற்காக? உங்களை ஆசீர்வதிக்கும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். To you first, God having raised up His servant Jesus,
send him to bless you, send him to bless you. உங்களை என்னை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் இன்றைக்கு உயிரோடு எழுப்பியிருக்கிறார். மகனே மகளே, அப்போஸ்தலர் 2:23 முதல் 25 மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். 24 தேவன் அவருடைய மரண உபாதிகளை அவரை எழுப்பினார். மரணத்தினால் கட்டக்கூடாது இருந்தது. அடுத்த வார்த்தை சொல்லுது, நம்முடைய இருதயம் மகிழ. 26 இருதயம் மகிழ்ந்தது, நாவு கழுகுந்தது, நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஆமென். இந்த மாத வாக்குத்தத்தம், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே உங்களை நிரப்புவாராக. அதுதான் வாக்குத்தத்தம் செய்தான் கொடுப்போம். 1ஆம் தேதி கொடுத்திருந்தேன், பார்த்துக்கோங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வதிப்பதற்காக, நம்முடைய இருதயம் மகிழ்வதற்காக. இயேசு கிறிஸ்து சிலுவையை தொங்கும் போது முதல் வார்த்தை என்னங்க? பிதாவே இவர்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 28:9 அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். உயிர்த்தெழுந்த தேவன் சொன்ன முதல் வார்த்தை வாழ்க என்றார். மகனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? ஆவியானவர் அந்த நகோமியை கொண்டு சொன்னவர், இன்றைக்கு நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இந்த தேவன் ஆசைப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிருபை. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க, அப்போஸ்தலர் 17:31 இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க ஆண்டவராய கர்த்தர் மரித்தோரிலிருந்து எழுப்பியிருக்க ஒரு நாளை குறித்தார். அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பின நிச்சயத்தை எங்கள் எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த ஆண்டவர் மறுபடியும் வருவார், நியாயாதிபதியாய் வருவார். அதற்காகத்தான் தேவன் அவரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுப்பார். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், மரணமே உன் கூரெங்கேன்னு கேட்டவர், மரணத்தையே ஜெயித்தவர். உங்கள் வாழ்க்கையிலே இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் முற்றும் அன்பு கூறுகிறார், ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும்படிக்கு, வெற்றியை கொடுக்கும்படிக்கு என் ஆண்டவர் வெற்றி வேந்தனாய் மரணத்திலிருந்து எழுந்திருக்கிறார். ஆமென். அந்த ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் மகிமையை கொடுப்பார். அன்றைக்கு மோசே மகிமையை காண வாஞ்சித்தான், கிடைக்கவில்லை. 2 கொரிந்தியர் 3:18, 1 பேதுரு 1:21 மட்டும் வாசிங்க, முடிச்சுறேன். 1 பேதுரு 1:21 உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமையை கொடுத்தார். அந்த மகிமையை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். அந்த மகிமையை கொடுப்பதற்காக என் ஆண்டவர் உயிரிழந்தார். அந்த மரணத்தோடு வாழ்க்கை இம்மைக்காக மாத்திரம் நான் இயேசுவிடத்திலே வரவில்லை. மரித்த பிறகு நான் மறுரூபமாவே என் ஆண்டவர் வருவார், அவரை எதிர்கொண்டு செல்வேன். இப்படி தேவன் தாமே அகவகத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் 1:4:14 முதல் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நான் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவேன், ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன், கர்த்தரோடு இருப்பேன். அதற்காகத்தான் என் ஆண்டவர் அவரோடு கூட என்னையும் உங்களையும் பரலோக ராஜ்யத்தில் வைப்பதற்கு என் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த தேவனை வணங்குகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். இம்மைக்காக மாத்திரமல்ல, ஏதோ காசுக்காக பணத்துக்காக அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்றதுக்கு
இது பண்ணதுக்காக மட்டுமல்ல, என் தேவன் உயிர் தளாவிட்டால் எல்லாமே எத்தனையோ காரியங்கள். ஆனால் இந்த உயிர் தெழுந்த தேவனை, உயிருள்ள கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தில் உயிருள்ள, உங்களை பார்க்கும்போது அப்படி சொங்கி மாதிரி சத்தமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக நில்லுங்கள், இளையுங்கள். அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரத்தில் அந்த தேவனை தேடுவோம். அந்த ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் மரியாதை விசாரித்தவர், வேத வாக்கியங்களை விலக்கி காட்டினவர், பசியோடு இருந்த சீசர்களுக்கு உயிர்த்தல் ஆண்டவர் விருந்து கொடுத்தவர் இன்றைக்கும் வருகிறார். உன் தேவைகளை சந்திப்பார், உன் குறைவுகளை நிறைவாக்குவார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுமா, கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கனிவோடு பேச சொல்லி அழைத்திடுவார், கனிவோடு பேச சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகிர்வோம், கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகிர்வோம். ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு ஒரு உயிருள்ள நம்பிக்கையை, ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்கும்படி மரித்தும் உயிர்த்தும் இருக்கிறவரே, மரித்தோருக்கும் உயிரோடு இருப்பவருக்கு ஆண்டவாய் இருக்கும்படி மரணத்தை ஜெயித்த மாவீரனே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே என் ஜெயம் எங்கே என்று சொல்லி எங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்காக உயிரோடு எழுந்தவரே, எங்களை சொஸ்தமாக்கி சுகமாக்கி சாட்சியாய் நிறுத்துகிறவரே, ரட்சிப்பை கொடுக்கிறவரே, ஆண்டவரே, தேவகுமாரனே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தால் போதும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து விடுவோம். வாழ்க என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய கிருபையிலே நாங்களும் வாழ்க வளர்க என்று சொல்லி அன்றே வளருவோம். ஆண்டவரே, உனக்காய் நன்றி. என் தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீர். பிசாசின் தலையை நசுக்கி விட்டு, அவன் கூரை ஒடித்து விட்டு, அவன் கொடுக்க உடைந்து விட்டது. மரண பயம் மாறட்டும், பிசாசின் போராட்டங்கள் மாறட்டும், தீர்க்க முடியாத வியாதிகள் மாறட்டும், இரத்த சம்பந்தமான வியாதிகள் தீரட்டும். ஊழியக்காரனாக நான் என் பிள்ளைகளை சுகத்தை கட்டளையிடுகிறேன், ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறேன், ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுகிறேன். வறுமைகள் தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. வாடாத அழியாத மகிமையான சுதந்திரத்தை அவங்களுக்கு வைத்திருக்கிற தேவன், அந்த சுதந்திரத்தை இந்த பூமியிலே என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். எல்லாவற்றையும் நிரப்புற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.